ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் டீம் யுவேரா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்டர் 3 தான். ஆனால் எண்டர் 3 வந்து இப்போது ஃப்ரிம்மேர் அப்டேட் பண்ணியிருக்கோம். கிளிப்பர் ஃப்ரிம்மேர் அப்டேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு A1 இல்லை பேம்பிள் ஆப்ஸு X1 பிரிண்டர்லாம் போவாங்க. எதுக்காகனா மெயின் ரீசன் வந்து ஸ்பீடு அண்ட் தென் குவாலிட்டி ரெண்டுமே நமக்கு வேணும். எண்டர் 3யோட ப்ராப்ளம் என்னென்னா குவாலிட்டி கொண்டு வந்துடலாம், பட் ஆனால் ஸ்பீடு நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாருமே வந்து இப்போ A1க்கு நம்ம வந்து அப்டேட் ஆகிறோம். A1 இருக்கட்டும், இல்லை X1 இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேம்பிள் ஆப் பிரிண்டராக இருக்கட்டும். மேக்ஸிமம் அதர் பிரிண்டர் போகிறதுக்கான காரணமே அதோட ஸ்பீடு தான். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எண்டர் 3 இருந்துச்சு. என்கிட்ட என்னோடய பர்சனலான ஒரு எண்டர் 3, அதுக்கப்புறம் காலேஜோட எண்டர் 3 ஒரு 3 எண்டர் 3 இருந்துச்சு. இதை வச்சு நான் ஹியூமனாய்ட் ரோபோட் பில்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ பிரிண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் 6 மந்த்ஸில். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாசலோட டயாமீட்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். 0.8ன்னு நினைக்கிறேன். 0.8 நாசல் யூஸ் பண்ணி 0.4 லேயர் திக்னஸ் கொடுத்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் A1 X1 பிரிண்டருக்கு அப்டேட் ஆனதுனால இந்த எண்டர் 3லாம் ஐடியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஐடியலான எண்டர் 3 எல்லாமே கிளிப்பர் ஃப்ரிம்மேர் போட்டிருக்கோம். ராஸ்பெரி பை போட்டு இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி இப்போது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. நல்லாவே வந்திருக்கு இதோட அவுட்புட்.